அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, வரமிளகா இது ரெண்டையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு கிளறிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பரங்கிக்காயை போட்டு கிளறிக்கலாம். பரங்கிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம காயை கழுவிட்டு அரியணும். அரிஞ்சிட்டு கழுவுனோம்னா நம்ம வேக வைக்கும்போது காய் குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம காயை நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கோம், அதனால் காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம பரங்கிக்காயிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கனால கொஞ்சம் காரமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். காய் வேகிறதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வரம் இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.